Hello friends, welcome to my channel happyhomemakerradha. இந்த வீடியோல நாம சுண்டைக்காய் சட்னி இட்லிக்கு எப்படி பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சுண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவ்ளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அல்சர் பேஷண்டா இருக்கட்டும், டயபெட்டிக் பேஷண்டா இருக்கட்டும், வாரத்துல 2 முறையாவது எடுத்துக்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கும் உடம்புல வைரஸ், பாக்டீரியா அது மாதிரியான கிருமிகளை அழிக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். குக்கர்ல ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி நான் இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதுக்கு காரம்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் தான். தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. பைத்தம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2-3 முறை அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். டிஃபனுக்கு அப்படிங்கிறதுனால பைத்தம்பருப்பு ரொம்ப கம்மியாக சேர்த்தாலே போதும். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பருப்பு வேகத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே நீங்கள் பைத்தம்பருப்பு ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ரொம்ப விசில் விடணும்னு அவசியம் இருக்காது. இப்போ இது விசில் வரட்டும். அந்த டைமில் நம்ம சுண்டைக்காய் கட் பண்ணிக்கலாம். சுண்டைக்காயை முன்னாடியே கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது கருத்து போயிடும். அதே மாதிரி சுண்டைக்காயை கட் பண்ணிங்கன்னா இது மாதிரி தண்ணியில் தான் போட்டு வைக்கணும். அப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். ஒரு வானல் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுண்டைக்காவையும் அதில் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினா போதும். லைட்டாக சுருங்கி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுருங்கி வந்திருக்கு. இப்போது இதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து அதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த வானல் ஹீட்டாக இருக்கும் போதே இதிலே நம்ம தாளிச்சிக்கலாம். அப்படிங்கிறனால நான் இப்போவே தாளிச்சிக்க போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு சீரகம் சேர்த்துக்குவோம். இதுக்கு காரம்னு பார்த்திங்கன்னா நம்ம இதில் தாளிக்கிறதுக்கு சேர்க்குற காஞ்ச மிளகாவும் அந்த பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் இல்லையா குக்கரில், அது மட்டும்தான். மிளகாத்தூள்லாம் போடக்கூடாது. அந்த சுண்டைக்காயோட வாசனை இல்லாமல் போயிடும். அப்புறம் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு வெந்திருக்கு. ஆக்சுவலி இதுக்கு பருப்பு கம்மியாகவும் சுண்டைக்காய் அதிகமாகவும் சேர்க்கணும். அப்போ தான் ரொம்ப வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் சுண்டைக்காய் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால பருப்பு கொஞ்சம் கூட எடுத்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சுண்டைக்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய் தாளிச்சிருக்கோம் இல்லையா, அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ உடம்புக்கும் நல்லது கூட. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களாம் சுண்டைக்காய் சாப்பிட்டாங்க அப்படின்னா சீக்கிரமாகவே அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் சரியாயிடும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை நீங்கள் இட்லி கூடயோ தோசை கூடயோ சாப்பிட்லாம். சாப்பிடும் போது கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ரொம்ப அருமையான சுண்டைக்காய் சட்னி நம்ம ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். என்னோடய சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.